மிஸ்டர் லேடிஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். உலகமே இன்றைக்கு எதை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது, ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறது? உடலியல் ரீதியான விஷயங்கள். உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் எவ்வாறு இயங்குகிறது, இந்த உறுப்புகள் ஒன்றோடு ஒன்று தொடர்போடு எவ்வாறு இயங்குகிறது, அதை சீரமைப்பதற்கான காரணிகள் என்ன, சீரான ஒரு காரணிகளோடு இந்த உடலியல் இயக்கங்கள் நடக்கும்போது எவ்வாறு நாம் ஆரோக்கியமாக, இளமையாக, ஏன் 150 வருடம் வரை கூட வாழ முடியும் அப்படிங்கிறது ஒரு ஆராய்ச்சி. இன்றைக்கு எனக்கு வயது 20, நான் 20லேயே மார்க்கண்டேயன் போல 100 வருடம் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஆராய்ச்சி இரண்டாவது. இந்த 2 ஆராய்ச்சிகளுக்கு நடுவில் இன்றைக்கு குடலை பற்றியும், குடலுக்கும் ஈரலுக்கும் மூளைக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகளை பற்றியும், இதயத்திற்கும் குடலுக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகளை பற்றியும், மூளை சுரப்பதாக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய டோபமின் வகை சார்ந்த, செரட்டோனின் வகை சார்ந்த அமிலங்கள் அனைத்துமே இன்றைக்கு 80% குடலில்தான் சுரக்கிறது. அது சார்ந்த ஆராய்ச்சிகளும் இன்றைக்கு மனித குலத்தை திகைப்படைய வைத்திருக்கிறத பார்க்குறோம். ஒரு காலத்தில் மனநோய் அப்படின்னு வரும்போது எல்லாருமே மூளை சார்ந்த அமிலங்களுடைய சுரப்பைத்தான் சொல்லி கொண்டிருந்தாங்க. அப்போ மூளையில் இந்த அமிலம் சுரக்கலை, அப்போ இதை சுரக்க வைக்கணும்னா மூளைக்கு இந்த அமிலங்களை டைரக்டாக கொடுக்கக்கூடிய சிகிச்சையைத்தான் இன்று வரை நியூரோ சைக்காட்ரியில் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கடந்த 5 வருடங்களாக இந்த ஏஐ தொழில்நுட்பம் வந்த பிறகு நிறைய வகையான அமிலங்களுடைய சேர்க்கை, அமிலங்களுடைய உருவாக்கம், அந்த உருவாக்கப்பட்ட அமிலங்களை எவ்வாறு உடல் திசுக்கள் தன்னகத்தே எடுத்து ஆரோக்கியத்தை நமக்கு தருகிறது அப்படிங்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது. சமீபத்தில் வந்த ஒரு கட்டுரை, மிகப்பெரிய ஒரு மருத்துவ குழு, நியூரோ சைக்காட்ரி சார்ந்த மருத்துவ குழு, அமெரிக்காவிலிருந்து லண்டன்லேருந்து 2 பேரும் இணைந்து செய்திருக்கக்கூடிய ஆராய்ச்சி, இன்றைக்கு டோபமைன் செரட்டோனின் சொல்லக்கூடிய மனிதனுடைய இயக்கத்திற்கும் மனதுடைய இயக்கத்திற்கும் செயல்பாட்டுக்கும் தேவையான இந்த 2 மூலக்கூறுகள் இன்றைக்கு பெரும்பாலும் மூளையால் சுரக்கப்படுவது அப்படின்னு நினைத்திருந்த கூற்றை உடைத்து, இது அனைத்துமே பெருங்குடல்ல 80% சுரக்கப்பட்டு மூளையிலிருந்து நேராக பெருங்குடலுக்கு செல்லக்கூடிய வேகஸ் நரம்பின் மூலம் தூண்டப்பட்டு இந்த பெருங்குடல் தான் இன்றைக்கு மூளையையே இயக்குகிறது அப்படிங்கிற உண்மையை வெளியிட்டிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு புரட்சினே சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கு நிறைய இடங்களில் நாம் பார்க்கும்போது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சிகள், மருத்துவம் சார்ந்த முயற்சிகள், ஆரோக்கியம் சார்ந்த முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கு பெருங்குடலுடைய ஆரோக்கியத்தை சார்ந்து தான் இருக்கிறது அப்படிங்கிற சித்தர்களுடைய கூற்று இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருப்பது அப்படிங்கிறது தான் மகிழ்ச்சிக்குரிய விஷயம். ஒரு 100 வருடத்திற்கு முன்பு நாம் திரும்பி பார்த்தோமேயானால் நடுக்குவாத நோயை பற்றியும், இன்றைக்கு ஏற்படுகின்ற விதவிதமான பக்கவாத நோய்களை பற்றியும் மிகப்பெரிய புரிதலற்ற ஒரு சமூகமாகத்தான் இன்றைக்கு மாடர்ன் மெடிசன் இருந்தது இல்லையா? ஏன் இரத்த கட்டிகள் ஏற்படுகிறது, ஏன் இயக்கம் நின்று போகிறது, ஒரு பகுதி மூளை பாதிக்கப்படும் போது எவ்வாறு அது மறுபகுதி இயக்கத்தை நிறுத்துகிறதுன்னு சொல்லக்கூடிய எவ்வளவோ வகையான விஷயங்களை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். ஆனால் இவை அனைத்தையுமே சித்தர்கள் கரைத்து குடித்திருந்தபடியால் தான் இன்றைக்கு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய்களை தடுப்பதற்கும், வயதாவதால் ஏற்படுகின்ற நோய்களை தடுப்பதற்கும், வயதாகின்ற வேகத்தை குறைப்பதற்கும் வீட்டிலேயே சுலபமாக செய்யக்கூடிய உணவு, விலையில்லா உணவு, தினசரி உணவாக எதை சாப்பிட்டால் இன்றைக்கு மனிதன் ஆரோக்கியமாக வாழ முடியும், தமிழன் ஆரோக்கியமாக வாழ முடியும் பரிந்துரைத்த ஒரு உணவை பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இந்த உணவு ரொம்ப சாதாரண உணவு, ஏழைகளுடைய உணவு. இன்றைக்கு ஒரு காலத்தில் ஏளனமாக பார்க்கப்பட்ட ஏழையுடைய உணவு இன்றைக்கு உலகம் முழுவதும் பல ஆயிரம் ரூபாய் கொடுத்து விலை கொடுத்து வாங்கக்கூடிய உணவாக மாறி இருக்கிறது. நான் இதை சொல்லும் போதே உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். என்னது அது? நேற்று இரவு வடித்த அரிசியை ஊற வைத்து அந்த காலை நாம் சாப்பிடக்கூடிய பழம் சோறுன்னு சொல்லக்கூடிய அந்த சோறும் கஞ்சியும் தான் இல்லையா? இன்றைக்கு பெரும்பாலான இடங்களில் நாம் பார்க்கும்போது, நான் குழந்தையாக இருக்கும்போது கூட இரவு நேரங்களில் 8 மணிக்கெலாம் எங்கள் வீட்டில் இரவு உணவு முடிஞ்சிடும். எல்லாரும் சாப்பிட்டு முடித்தவுடன் இருக்கக்கூடிய சோறு, என்னுடைய பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மண்பானை எடுத்து, அதற்காகவே மண்பானை வைத்திருப்பாங்க. அந்த மண்பானை எடுத்து அதுக்குள்ளே போட்டு ஒரு பகுதி அரிசி சோறுக்கு 3 பகுதி தண்ணீர் சேர்த்து அதை ஒரு துணியில் கட்டி மூடி வைப்பாங்க. காலையில் எங்களுக்கு ஸ்கூல் 7 மணிக்கு திறக்கும்.
6 மணிக்கெல்லாம் எழுந்திருச்சு, 5:30க்கெல்லாம் எழுந்திருச்சு, குளிச்சு ரெடியாகி போகும்போது, அந்த காலத்தில வந்து விறகு, அடுப்பை வைத்து தானே சமைப்போம். அந்த காலத்தில நமக்கு உடனே எப்படி சமையல் செய்ய முடியும்? அப்ப காலையில் எழுந்த உடனே கொடுக்கக்கூடிய அந்த நீராகாரத்தை குடித்து, அந்த சோறு மேல கொஞ்சம் தயிர் போட்டு அல்லது மோர் போட்டு, வெங்காயம் வைத்து கொடுக்கக்கூடிய உணவு தான் பெரும்பாலும் காலை உணவு. பெரும்பாலும் சுவை போர் அடிக்காம இருக்கிறதுக்கு சில நாள் துவையலும், சில நாள் ஊறுகாயும் இருக்கும். இதெல்லாம் சாப்பிடும்போது தெரியல, ஆரோக்கியத்திற்கு இதெல்லாம் பெரிய அளவு உதவி செய்கிறதுன்னு அந்த வயதில. ஆனா படித்து முடித்து மருத்துவர் ஆன பிறகு, பலருடைய வாழ்க்கையில நிறைய வகையான நோய்களை பற்றி சொல்லும்போது, இந்த உணவை பற்றி அவர்களுக்கு பரிந்துரை செய்து, அதை அவர்கள் சாப்பிட்டு திரும்ப வந்து, இதில் கிடைத்த அபிரிதமான மருத்துவ பலன்களை பற்றி சொல்லும்போது, திகைப்படைய வைக்கிறது நம்முடைய பாரம்பரியம். அன்பு நேயர்களே, இன்றைக்கு நான் உங்க கூட பேசப் போறது, பழைய சோறுன்னு சொல்லக்கூடிய அதை பற்றி தான். இந்த பழைய சோறு அப்படிங்கிறது இன்றைக்கு வரப்பிரசாதம். சமீபத்தில சென்னையில இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹோட்டல், 5 ஸ்டார் டீலக்ஸ் ஹோட்டல்ல இருக்கக்கூடியது. ஒரு பஃபே உணவே பார்த்தீங்கன்னா, ரூ. 4,500 பிளஸ் 28% டாக்ஸ் இருக்கக்கூடிய உணவு. என்னுடைய நண்பர் ஒருவர் அவருடைய பிறந்த நாள் விழாவுக்காக கூப்பிட்டிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிருந்தேன். பார்த்துக்கிட்டே வரும்போது மெனு, ஒரு பஃபே மெனுல நெறைய வச்சிருந்தாங்க. கடைசியாக பார்த்தா மண் பானையில பழைய சாதத்தை வைத்திருந்தார்கள். ஆச்சரியப்பட்டு நான் அங்க இருக்கக்கூடிய செஃப் கூப்பிட்டு கேட்டேன், "இது என்னங்க இப்படி வச்சிருக்கீங்கன்னு?" "சார் இதுதான் சார் ஃபெர்மென்டட் ரைஸ். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, சாதாரணமா நீங்க வாங்குனீங்கன்னா 999 சார். ஒரு பானை வந்து ரூ. 999 பிளஸ் 28% டாக்ஸ்." சிரிச்சுக்கிட்டே செஃப் கிட்ட கேட்டேன், "செஃப் இது பழைய சாதம் தானே?" அப்படின்னு கேட்டேன். செஃப் சிரிச்சுட்டே சொன்னாரு, "ஆமா சார். இதுதான் சார் பழைய சாதம். பட் இன்னைக்கு இதுக்கு இருக்கக்கூடிய கிரேஸ் எதுக்குமே கிடையாது சார். ஃபாரினர்ஸ் நெறைய பேர் இன்றைக்கு இதை கேட்டு வாங்கி சாப்பிடுகிறார்கள் சார்" அப்படின்னாரு. அவ்வளவு மாறி இருக்கிறது இன்றைய உலகம் ஆரோக்கியத்தை தேடி. தமிழனுடைய வழியை பின்பற்ற ஆரம்பித்திருக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. இன்றைக்கு உங்களோடு நான் பழைய சாதத்துடைய 20 அழகான மருத்துவ குணங்களை பற்றி பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இன்னைக்கு ஏன் இத பத்தி இவ்வளவு அழகா நான் சொல்றேன் தெரியுமா? இன்னைக்கு ஆரோக்கியத்திற்காக கோடி ரூபாய் செலவு செய்ய தேவையில்லை. ஆரோக்கியத்திற்காக 1000 ரூபாய் கொடுத்து மருந்துகளை வாங்கி சாப்பிட தேவையில்லை. நம்முடைய உணவு பழக்கவழக்கத்தில் நாம் கொண்டு வரக்கூடிய ஒரு சில மாற்றங்களே போதும் நம்முடைய ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பதற்கு, இல்லையா? அந்த வகையில இன்றைக்கு பழைய சோறு அப்படின்னா என்னன்னு பார்ப்போமா? பொதுவா பழைய சோறு அப்படிங்கிறது, இன்றைக்கெல்லாம் நம்ம வீடுகள்ல இரவு உணவுக்கு பிறகு மீந்து இருக்கக்கூடிய அரிசியை பயன்படுத்துறோம், சோறை பயன்படுத்துறோம். ஆனா, அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதற்காகவே சோறு வடிப்பாங்க. என்னுடைய கொள்ளு பாட்டி சென்னையில இருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு நாங்கலாம் போகும்போது, நாங்க சாப்பிட்றதுக்குன்னு ஒரு உணவு அரிசி வடிப்பாங்க. காலை பழைய சோறுக்குன்னு ஒரு உணவு வடிப்பாங்க. ஒரு சோற வடிச்சு ஒரு பெரிய பாத்திரத்தில வச்சு வடிச்சு சாயந்தரம் ஒரு 4:30 மணி 5 மணிக்கெல்லாம் தட்டில போட்டு அத நல்லா ஆற வைப்பாங்க. ஒரு 5:30 மணி ஆன உடனே கைப்படாம பெரிய ஒரு மண்பானை எடுத்து, அதுக்குள்ள பாதி தண்ணீரை நிரப்பி, இத கொஞ்சம் கொஞ்சமா சோற உதிர்த்து உதிர்த்து போட்டு, அதுக்கப்புறம் மீண்டும் தேவையான தண்ணீரை ஊற்றி, வெள்ளை நிறமான துணியை கட்டி, அதுக்கு மேல ஒரு பீங்கான் தட்டை மூடி கொண்டு போய் ஒரு இருட்டறையில, சமைக்கிறதுக்குன்னே ஒரு அறை இருக்கும். அதுல ஒரு இருட்டறையில வச்சுருவாங்க. அடுப்போடு கூடி இருக்கக்கூடிய அறையில. காலையில அத எடுத்துட்டு வந்து அதில இருக்கக்கூடிய தண்ணீரை அவங்களோட பசங்க, என்னோட பாட்டியுடைய மகன்கள், மாமாக்கள் அனைவரும் அத சாப்பிடுவாங்க. குழந்தைகளுக்கு அத அதிகமா குடுக்க மாட்டாங்க. ஏன்னா, குளிர்ச்சி தன்மை இருக்கு அப்படிங்கிறதுனால குழந்தைகளுக்கு அதிகமா குடுக்க மாட்டாங்க. இந்த அளவுக்கு இருந்த அந்த பாரம்பரியம் காணாமல் போனதால தான் என்னவோ இன்றைக்கு இட்லி, தோசை, காலை உணவாகவே இடியாப்பம், நூடுல்ஸ்ன்னு நம்ம மாற ஆரம்பிச்சோமோ, அன்னைக்கு தான் நமக்கு நோய் ஏற்பட ஆரம்பித்தது. இந்த பழைய சோறுடைய மிக முக்கியமான முதலாவது மருத்துவ குணம் என்ன தெரியுமா? இன்றைக்கு உடல் சூடை தணிக்க வல்ல சிறந்த உணவு இன்றைக்கு எதுவும் கிடையாது. இன்றைக்கு ஜென் ஜீ கிட்ஸ் இருக்கீங்களே, அப்பா தலைமுடி கொட்டி போச்சு, ரொம்ப குண்டாயிட்டேன், எனக்கு முகத்துல பரு வந்துருச்சு, முகத்துல என்னோட அழகு போயிடுச்சு, தலைமுடி எனக்கு இல்ல, அதனால நான் வெளியவே போக மாட்டேன். இந்த மாரி கவலையில் இருக்கக்கூடிய ஜென் ஜீ குழந்தைகள் உங்க அனைவருக்கும் சொல்றேன். ஆரோக்கியமான தலைமுடி வேணும். ஆரோக்கியமான ஒரு தோல் அமைப்பு பளபளவென்று பார்க்க பொலிவாக இருக்க வேணும். எல்லாத்துக்கும் எனக்கு நல்லா வேணும்னா, உங்களுடைய உடல் சூடை குறைத்தால் தான் அது சாத்தியம். அப்ப உடல் சூடை குறைக்க நம்ம என்ன செய்யணும்? உடல் சூடை குறைக்க மிகச் சுலபமாக வீட்டிலேயே தயாரிக்கக்கூடிய ரூ. 1 கூட செலவில்லாமல் நீங்க வேண்டிய அளவுக்கு கிடைக்கக்கூடிய உங்களுடைய அம்மாவும், அப்பாவும்
பொதுவாக நீங்க சாப்பிடுகின்ற உணவு தவறுன்னு சொல்லக்கூடியாமல், இல்லப்பா கண்ணா நீ நெறைய சாப்பிடுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு சிறந்த உணவு எதுனா பழைய சாதம் தான். காலை உணவாக அந்த பழைய சாதத்திற்கு மேல் இருக்கக்கூடிய நீராகாரத்தோடு, பழைய சாதத்தில் சிறிதளவு வெங்காயம் சேர்த்து, தேவை என்றால் சிறிதளவு தயிர் சேர்த்து நன்றாக கரைத்து, இதை முதல் உணவாக குடித்து நீராகாரத்தை சாப்பிடுகின்ற ஒரே ஒரு மாற்றத்தை மட்டும் ஒரு 30 நாள் செஞ்சு பாருங்களேன். எனக்கு உடம்பு சூடாயிடுச்சு, கண்ணு எரியுது, யூரின் போனா எரியுது, மோஷன் போனா எரியுதுன்னு கவலையில இருக்கும்ல, அந்த எந்த விதமான கவலையும் இல்லாமல் ஆரோக்கியம் நமக்கு கிடைப்பதை பார்க்க முடியும். முதல்ல நமக்கு தேவையானது என்ன? இந்த பழைய சோறு உடல் சூடை குறைக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். 2வது, இன்றைக்கு குடல் ஆரோக்கியம் தான் நம்முடைய உடல் ஆரோக்கியம்ங்கிறத திரும்ப திரும்ப நான் சொல்றேன். யாரெல்லாம் உணவுல குடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் பார்த்து 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 குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய வாழ்வியல் முறையை வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் யாருக்குமே இன்றைக்கு நோய்கள் ஏற்படாதுங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மை. அந்த வகையில குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த நாம் எடுக்க வேண்டிய முயற்சி, குடல் ஆரோக்கியத்தை மிகப்பெரிய அளவில் சீரமைக்க நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகள்ல முதல் முயற்சி, சிறந்த முயற்சி எது அப்படின்னா, பழைய சாதத்தை சாப்பிடுறது தான். பழைய சாதத்தில் இருக்கக்கூடிய சில வகையான பாக்டீரியாக்கள் இன்றைக்கு கோடி ரூபாய் கொடுத்தாலும் வெளியில் கிடைக்காதது. இந்த பாக்டீரியாக்கள் உள்ளே சென்று, உள்ளே இருக்கக்கூடிய ப்ரோபயாட்டிக்ன்னு இன்னைக்கு சொல்லக்கூடிய, ப்ரீபயாட்டிக்ன்னு சொல்லக்கூடிய, போஸ்ட்பயாட்டிக்ன்னு சொல்லக்கூடிய 3 காரணிகளை உள்ளகத்தே வைத்து, செரிமானத்தை சீரமைத்து, உண்ணுகின்ற உணவில் இருக்கக்கூடிய சத்துக்களை மேலும் மேலும் உடைத்து, புதிய அணுக்களை உருவாக்கி, புதிய வேதியியல் மாற்றங்களை உருவாக்கி, உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களையும் கொடுக்கக்கூடிய சக்தி எதற்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பழைய சோறுக்கு உண்டு. அதனால யாரெல்லாம் இன்றைக்கு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் நினைக்கிறீங்களோ, நிச்சயமாக உங்க உணவுல பழைய சோறை சேர்க்க முடியுமான்னு பாருங்க. 3வது, இன்றைக்கு இந்தியர்களுக்கு பொதுவாகவே தானிய உணவுகளை, அரிசி உணவுகளை சாப்பிடுகின்ற இந்தியர்களுக்கு இரத்த சோகை வருவதற்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா இந்த உணவில் இருக்கக்கூடிய ஒரு வகையான மூலக்கூறு என்ன பண்ணும்னா, உடம்பில் இருக்கக்கூடிய அணுக்கள்ல, குறிப்பாக புரதம் சார்ந்த அணுக்கள்ல, இரும்பு சார்ந்த அணுக்கள்ல இந்த அமிலங்கள் போய் ஒட்டிக்கொண்டு குடலுக்குள் அவை செல்லும்போது நேரடியாகவே அவை குடலுக்குள் சேர விடாமல், உடலுக்குள் சேர விடாமல் தடுக்கும். ஆனா புளிக்க வைக்கப்பட்ட உணவாக இருக்கக்கூடிய இந்த பழைய சோறை நாம் சாப்பிடும்போது, இதில் இருக்கக்கூடிய உடைந்த மூலக்கூறுகள் மற்றும் பாக்டீரியாக்கள் வேகமாக அந்த இடத்தில் இருக்கக்கூடிய இந்த அமிலம் சார்ந்த மூலக்கூறுகளை உடைத்து விடுவதால, உடலால் இந்த உணவில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தை நன்றாகவே உறிஞ்ச முடியும். அப்ப நம்ம குடும்பத்துல யாரெல்லாம் இரத்த சோகையோடு போராடி கொண்டிருக்கிறீர்கள், யாரெல்லாம் இன்றைக்கு உடல் சார்ந்த நோய்கள் போலவே இன்றைக்கு சத்து குறைபாடு சார்ந்த நோய்களால் போராடி கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னா, நீங்க உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவுல நிச்சயமாக பழைய சோறை சேர்க்க முடியுமான்னு பாருங்க. பழைய சோறோடு நீங்கள் செய்கின்ற இந்த முயற்சி உங்களுடைய இரத்த சோகை நோயை வெல்லக்கூடிய முயற்சியாக இருக்கும், சந்தேகமே வேண்டாம். எப்பவுமே மருத்துவர்கிட்ட போறேன், மாதம் மாதம் இரும்பு சத்து குறைபாடுன்னு எனக்கு சிறப்பை கொடுக்குறாங்க, எனக்கு மாத்திரைகளை கொடுக்குறாங்கன்னு கவலையில் இருக்கக்கூடியவர்களாக நீங்க இருக்கீங்கன்னா, முதல்ல உங்க உணவுல கொண்டு வர வேண்டிய மாற்றம், கீரைகளை சேர்க்க வேண்டியுமா, கிழங்குகளை சேர்க்க வேண்டுமா, பழங்களை சேர்க்க வேண்டுமா, பழச்சாறுகளை சேர்க்க வேண்டுமாங்கிறது கிடையாது. பழைய சோறை உணவில் சேர்க்க முடியுமான்னு பாருங்க, பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். 4வது, சர்க்கரை நோய்ங்க. இன்றைக்கு சர்க்கரை நோயை பற்றி நான் சொல்ல வேண்டியதே இல்லை. சர்க்கரை நோயில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளில் கார்போஹைட்ரேட் சார்ந்த, மாவுச்சத்து சார்ந்த மூலக்கூறுகள் உடலுக்குள் செல்லும்போது, சிறுகுடலுக்குள் செல்லும்போது உடனே சர்க்கரை அதிகமாகி விடுவதை பார்க்கிறோம். இதே ஒருவேளை உணவு அந்த சர்க்கரை சிறுகுடலில் சேர முடியாத அளவுக்கு மாற்றம் அடைந்திருப்பின், காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் மாலிக்யூல்ஸ் இன்டு சிம்பிள் புரோக்கன் கார்போஹைட்ரேட் மாலிக்யூல்ஸாக மாறும்போது, அப்போ உங்கள் உடம்புல மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுமா, ஏற்படாதா? ஏற்படும் இல்லையா? ரஷ்யாவில் நடந்த ஒரு ஆராய்ச்சி. ரஷ்யாவில் ரொம்ப அதிகமாக கிடைக்கக்கூடிய 2 உணவுகள், ஒன்று அரிசி சோறு, இன்னொன்று நம்முடைய உருளைக்கிழங்கு. துரதிர்ஷ்டவசமாக அரிசியும் சரி, உருளைக்கிழங்கும் சரி, இது ரெண்டுமே என்ன பண்ணும்? சுகரை அதிகப்படுத்தும், வெயிட் அதிகப்படுத்தும். அப்போ இதை எப்படி சத்து உணவாக மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கான பதில் என்ன தெரியுமா? இந்த சோறை எடுத்து
8 மணி நேரம் ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டு, வேக வைத்த உருளைக்கிழங்கு எடுத்து 8 மணி நேரம் ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டு, பிறகு அதை எடுத்து சமைத்து சூடு செய்து சாப்பிடும்போது, அந்த உணவு உங்களுடைய சர்க்கரையுடைய அளவை அதிகப்படுத்துவது கிடையாது அப்படிங்கிற ஆராய்ச்சி நம்மை திகைப்படைய வைக்குது. ஏன்னா நம்முடைய சித்தர்கள் பானையில் வைத்த சோறு கிட்டத்தட்ட ஒரு குளிர்சாதனம் செய்யப்பட்ட ஒரு இயந்திரத்தில் வைக்கக்கூடிய ஒரு ரெஃப்ரிஜரேட் செய்யப்பட்ட ஒரு உணவைப் போலவே இருப்பது அதோட டெம்பரேச்சர். அப்போ நம்ம முன்னோர்கள் சொன்னதை இன்றைக்கு ஆராய்ச்சியாளர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். அப்போ நீங்கள் பானையில் சோறு வைக்கும்போது ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி தான். நம்ம மாலை 6 மணியிலிருந்து காலை 6 மணின்னு 12 மணி நேரம் வைக்கிறோம். அவங்க 8 மணி நேரம் வச்சா போதுங்கிறாங்க. உறைய வைக்கப்பட்ட அரிசி, உறைய வைக்கப்பட்ட வேக வைத்த உருளைக்கிழங்கிலிருந்து எடுக்கக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச் உணவு பெரும்பாலும் நம்முடைய சர்க்கரையை அதிகப்படுத்துவது கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாற்றம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய உடலோடு உணவோடு சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி எதுக்கு இருக்குன்னா பழைய சோறுக்கு உண்டு. எல்லாருக்கும் சந்தேகம் வரும், சர்க்கரை வியாதி இருக்கவங்க பழைய சோறு சாப்பிட்லாமா? நிச்சயமாக சாப்பிட்லாம், ஆனால் அளவாக சாப்பிடணும். இன்றைக்கு எல்லா உணவுமே அளவோடு சாப்பிடும் தான் போது தான் அமிர்தம். அளவுக்கு மீறி சாப்பிட்டால் அது நிச்சயமாக விஷம்தான். அப்போ சர்க்கரை நோயாளிகள் பழைய சோறை சாப்பிடலாமா? நிச்சயமாக சாப்பிடலாம், அளவாக சாப்பிடலாம். 5வது, இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய உடல் எடை குறையவில்லை, குறிப்பாக தொப்பை குறையவில்லைங்கிற பிரச்சனை. இந்த தொப்பை குறையத்துக்கு என்ன சாப்பிடலாம் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் பெரும்பாலும் விளையாட்டாக சொல்வது எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது இல்லைங்க. இன்றைக்கு பெருங்குடல் ஆரோக்கியமோ குடலுடைய அலை இயக்கமோ பெருங்குடலில் நம்முடைய உடலில் நாம் சாப்பிடுகின்ற உணவில் இருக்கக்கூடிய கொழுப்பையும் புரதத்தையும் மாவுச்சத்தையும் நார்ச்சத்தையும் நொதிக்கின்று இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாக்களும் எப்போ சம அளவில் சீராக வேலை செய்கிறதோ அப்போ தினசரி நீங்கள் பிரியாணி சாப்பிட்டால் கூட எடை கூடாது. இன்றைக்கு உணவை பொறுத்து எடை கூடுகிறதா, மனிதனுடைய செரிமானத்தை பொறுத்து எடை கூடுகிறதானா? மனிதனுடைய செரிமானத்தை பொறுத்து தான் எடை கூடுகிறது. அப்போ மனிதனுடைய செரிமானம் சீராக இருந்தால் நிச்சயமாக உண்ணக்கூடிய பொருள் ஒரு பொருட்டே கிடையாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அப்போ பிரியாணி சாப்பிட்டாலும் இல்லை நம்ம பட்டினி கிடக்கிறோன்னு சொல்லி வெறும் சமைக்காத சாலட் உணவுகளை சாப்பிட்டாலும் கூட இன்றைக்கு உங்களுடைய ஜீரண மண்டலம் சீராக இல்லை என்றால் நீங்கள் எடை போட்டுக்கொண்டே தான் இருப்பீர்கள். இதே ஜீரண மண்டலம் சீராக இருந்தால் 3 வேளை அசைவம் 365 நாட்களும் அசைவம் சாப்பிட்டால் கூட உங்களுடைய எடை கூடாது. இதுதான் உண்மை. அந்த வகையில் உடல் எடை குறிப்பாக தொப்பை குறைய வேண்டும், மேல் வயிறு தொப்பை கீழ் வயிறு தொப்பை குறைய வேண்டும்ங்கிற சிரமத்தில் இருப்பவர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய முயற்சி, முதல் முயற்சி இன்னைக்கு ரொம்ப பெரிய அளவில் நாம் எடுக்க வேண்டிய முயற்சியில் ஒன்று எது? இன்னைக்கு உடலில் இருக்கக்கூடிய ஜீரணத்தை சீரமைக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய உணவு முறைகள் இருக்கணும். அப்படிங்கிறத விட இன்றைக்கு பழைய சோறை சாப்பிட்டாலே இந்த பெருங்குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எவ்வாறு முழுமையாக வெளியேறுகிறதோ அதே போல் பெருங்குடலுடைய செயல்பாடு சீராக அமையும் போது உங்களுடைய உடல் எடை குறிப்பாக தொப்பை வேகமாக குறையும் அப்படிங்கிறதுல நம்ம சந்தேகப்பட வேண்டியதே இல்லை. 6வது, இன்றைக்கு ஆசிட் ரிஃப்ளக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய உணவு குழல் எரிவு நோய்ங்க. இந்த ஆசிட் ரிஃப்ளக்ஸை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு மிகப்பெரிய சவால். மருந்துகள் சாப்பிட்டால் நெஞ்செரிச்சல் குறையுங்கிறது போய் மருந்துகளையே வயிற்றுக்குள் சென்று நெஞ்செரிச்சலை அதிகப்படுத்துகிறது. அதனால் எந்த மருந்துமே சாப்பிடாமல் பட்டினி கிடக்கிறேன், உணவையும் சாப்பிட முடியவில்லை, மருந்தையும் சாப்பிட முடியவில்லை, வாழ்நாள் முழுவதும் சிரமத்தோடு இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய நிறைய பேரை நான் அன்றைக்கு பார்க்கிறேன். ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜ் என்னை வந்து பார்த்துருந்தார். கண்கள் எல்லாம் கண்ணீர், அவங்க மனைவி அவரை விட மோசமாக கண்ணீர். என்ன காரணம்? வேலைக்கு போகிற வரையிலும் ஐயா நல்லா இருந்தாங்க, ரிட்டையர் ஆன உடனே லேசாக நெஞ்செரிச்சல்னு ஆரம்பிச்சுது. 10 முறை எண்டோஸ்கோப்பி பண்ணியாச்சு, கொலனோஸ்கோப்பி பண்ணியாச்சு, பெட் ஸ்கேன் பண்ணியாச்சு. சென்னையில் அல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறந்த குடல் வயிறு சார்ந்த சிறப்பு மருத்துவர்களை பார்த்தாயிற்று. ஆனால் நெஞ்சு எரிச்சல் சரியாகலை. ஃபிசிக்கலி ஆல்ரைட், கிளினிக்கலி எல்லா டெஸ்ட்டும் சரியாக தான் வருது, ஆனாலும் நோய் தன்மை எரிச்சல் குறையவில்லைன்னு வந்திருந்தாங்க. அப்போ தான் நான் சொன்ன ஆயுர்வேதத்திலும் தமிழ் மருத்துவத்திலும் உடலுடைய நாடியை பார்த்து சொல்லுகின்ற வாதம் பித்தம் கபம்ங்கிற 3 காரணிகள் இன்றைக்கு மருத்துவ ரீதியாக புரிந்து கொள்ள முடியாத எவ்வளவோ விஷயத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கும். தீர்க்க முடியாத நோய்களுடைய வகைப்பாட்டியலில் உள்ள நோய்கள் தீர்ந்து போய் மனிதன் ஆரோக்கியம் அடைவதற்கு காரணமே இன்றைக்கு இந்த வாதபித்த கபத்தை புரிந்து கொள்ளக்கூடிய நாடி மருத்துவம் தான். அதனால் நாடி பார்க்கலான்னு சொல்லி அவங்கள காலையில் வெறும் வயிற்றில்
5லிருந்து 8 மணிக்குள் நாடி பார்க்கக்கூடிய நம்முடைய கோடம்பாக்கம் மருத்துவமனைக்கு வரவழைத்து அமர வைத்து நாடி பார்த்தேன். அதில் நாடி பார்த்து அவருடைய பித்த நாடியுடைய கதி சீராக இல்லாமல் இருந்து அதற்கு வாத நாடி மிகப்பெரிய அளவில் அதிகப்படியான ஒரு சிரமத்தை உருவாக்குகிறது. ஒரு காட்டுத்தீயை போல ஏற்கனவே எரிந்து கொண்டிருக்கக்கூடிய வயிற்றில் வாதத்துடைய சீற்றம் அதிகமாகி நெருப்பும் காற்றும் சீற்றமானால் என்ன ஆகும்? காட்டு தீ எரிவது போல வயிற்றுக்குள் எரிச்சல் இருந்து கொண்டிருக்கிறது. தண்ணீர் குடித்தால் எரித்தல், மருந்து சாப்பிட்டால் எரிச்சல், வயிறு எது சாப்பிட்டாலும் எரிச்சல். எரிச்சலை குறைக்கக்கூடிய டானிக்குன்னு கொடுத்துருந்தாங்க, அந்த டானிக்கும் வயிறு எரியுது சார். எல்லாம் பார்த்துட்டு அவங்க கிட்ட சொன்ன அவங்க மேடம் கிட்ட எப்படி இந்த பழைய சோறை மருத்துவ ரீதியாக தயாரிக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து அவங்கள இதை மட்டும் ஒரு வாரம் சாப்பிட்டுட்டு ஐயாவை நான் திரும்பி பார்க்குறேம்மா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த அம்மாவுக்கு பெரிய ஏமாற்றம். என்னங்க அவர் ராத்திரிலாம் தூங்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, நீங்கள் பழைய சோறை போய் சாப்பிட்டுட்டு வான்னு சொல்றியே அப்படின்னாங்க. சொன்ன அம்மா, ஒரு வாரம் தான் உங்களுக்கு நேரம் கொடுக்குறேன், இத்தனை ஆண்டு காலம் கஷ்டப்பட்டீங்க, இந்த ஒரு வாரம் எனக்காக இதை செய்துட்டு வாங்கம்மா அப்படின்னு அனுப்பி கொடுத்தேன். அவங்க போய் ஒரு வாரம் கழித்து திரும்பி வரும்போது மகிழ்ச்சியாக வந்தாங்க. வரும்போது ஒரு பெரிய ஸ்வீட் பாக்ஸோடு வந்தாங்க. என்னன்னு கேட்டேன். இந்த ஒரு வாரத்தில் கடைசி 4 நாட்கள் எனக்கு எரிச்சலே இல்லை, நல்லா தூங்குறேன், எடுத்தெளிச்சு வரலை, என்ன உணவில் பெரிய மாற்றம் பண்ணோம் ஒன்றுமே கிடையாது, நீங்கள் சொன்ன மாதிரி காலை உணவில் இட்லி தோசை எல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த ஒரு வாரமாக நீங்கள் சொன்ன அடுத்த நாள்ல இருந்தே பழைய சோறுக்கு நாங்கள் மாறிட்டோம். இன்றைக்கு பார்த்தா வயிறு அவ்வளோ குளுகுலுன்னு இருக்குது, என்னோட தொப்பை அவ்வளோ பெருசாக இருக்கும், திடீர்னு பார்த்தா குறைஞ்சி போயிருக்கு, என்ன மாற்றம்னே எனக்கு தெரியல டாக்டர், இட்ஸ் அ மிராக்கிள் அப்படின்னு சொன்னார். இதில் ஒன்றும் மிராக்கிளே கிடையாது. இயற்கை வழி உணவுகளை சித்தர்கள் பரிந்துரைக்கக்கூடிய வழிமுறைகளில் சாப்பிடுகின்ற ஒரே ஒரு மாற்றம், சிறு மாற்றம் போதும் இன்றைக்கு நம்முடைய ஆரோக்கியத்தை நாம் மேம்படுத்தி கொள்ள, தீர்க்க முடியாத நோய்களை தீர்த்து கொள்ள, நாட்பட்ட நோய்களை குணப்படுத்தி கொள்ள மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்யக்கூடிய அருமருந்துகளில் ஒன்று எதுன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த பழைய சோறு தான். அப்போ ஆசிட் ரிஃப்ளெக்ஸ், வயிறு புண், குடல் புண், வயிறு எரிச்சல், நெஞ்சு எரிச்சல், சதாசர்வ காலம் என்னுடைய உடல் முழுவதும் எரிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிரமத்தில் இருப்பவர்கள் நீங்கள் யாராக இருந்தாலுமே நீங்கள் எடுக்க வேண்டிய முயற்சி, முதல் முயற்சி என்னன்னா பழைய சோறு சாப்பிடணும், வேறு ஒன்றும் கிடையாது. எந்த டாக்டர் வேணால் போய் பாருங்கள், என்ன எண்டோஸ்கோப்பி, கொலனோஸ்கோப்பி அல்லது பரிசோதனைகள் என்ன வேணாலும் செஞ்சீங்க. ஆனால் உணவில் நீங்கள் பழைய சோறை சேருங்க, சேர்த்துட்டு இந்த முயற்சி எடுங்க, எவ்வளவு பெரிய மாற்றம் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 7வது, இன்றைக்கு மலச்சிக்கல். ஒரு 92 வயது இருக்கக்கூடிய ஒரு ரிட்டையர்டு போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் என்னை பார்த்தார். அவர் வரும்போது என்கிட்ட சொன்னது, வயிற்றிலிருந்து எனக்கு மலம் கழிவதே கிடையாது, நான் நிறைய மருந்துகள் சாப்பிட்ருக்கேன், இன்றைக்கு டிவி விளம்பரங்களில் வரக்கூடிய மருந்துகள் உட்கொண்டு இன்றைக்கி ஆயுர்வேத மருத்துவத்தில், தமிழ் மருத்துவத்தில் சொல்லக்கூடிய மருந்துகள் வரை எல்லாத்தையும் நான் ட்ரை பண்ணிட்டேன், எனக்கு எதுவும் யூஸ் இல்லை. ஆல் ஐ வாண்ட் இஸ் ஒன்லி ஒன் திங், எனக்கு காலையில் எழுந்த உடனே மோஷன் போகணும், அட்லீஸ்ட் ஒரு 7 மணிக்குள்ளே எனக்கு மோஷன் போகணும், நான் 8 மணிக்கெலாம் பூஜைக்கு போகணும், 10:30 மணி வரலாம் பூஜை, அப்புறம் என்னோடய வேலையை பார்க்கணும், எனக்கு என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, எனக்கு ஏதாவது மருந்து மாத்திரைன்னு கொடுக்காதீங்க, ஏன்னா நீங்கள் என்ன மாத்திரை எழுதுவீங்களோ அதெல்லாம் நான் சாப்பிட்ருப்பேன், எனக்கு வேறு ஏதாவது அட்வைஸ் கொடுங்க, ப்ரோபயாட்டிக்ஸ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னாரு. நான் ஒன்றுமே சொல்லலை, பழைய சாதம் சாப்பிடுங்க சார் அப்படின்னு. உடனே அவங்க வீட்டில் அவங்க பையன் பார்த்தார், அவங்க பையனுக்கே 71 வயது. அவர் என்னை பார்த்து என்ன டாக்டர் சொல்கிறீங்கன்னாரு. நான் சொன்னேன், வயதானவர்களுக்கு இருக்கக்கூடிய குடலுடைய அலை இயக்கம் குறைந்து போவது, பெருங்குடலில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மை குறைந்து போய் வறட்சித்தன்மை ஏற்படுவது, இதெல்லாம் ஏற்படுறதுக்கான காரணம் வயது. அப்போ வயதில் ஏற்படுகின்ற நோய்களை மாற்ற வேண்டும்னு வரும்போது மருந்துகளை கொடுத்தோன்னா அந்த மருந்துகளை உட்கிரகித்து வேலை செய்வதற்கு கூட உடலுக்கு பலமில்லாத நிலை இருக்கும்போது எவ்வாறு ஒரு லாக்ஸேட்டிவும் ஒரு ஸ்டூல் சாஃப்ட்னரும் உங்களுக்கு உதவி செய்யும்? அப்போ இதை எப்படி ஓவர் கம் பண்ண முடியும்? பழைய சோற்றால் தான் ஓவர் கம் பண்ண முடியும். பழைய சோறு வயிற்றுக்குள் சென்று வயிற்றில் இருக்கக்கூடிய மைக்ரோபை அதிகப்படுத்தி மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்வது மட்டுமல்ல, மிகப்பெரிய அளவில் நம்ம ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கக்கூடியதும் கூட தான். ஸோ அந்த வகையில் இதை நாம் செய்தாலே ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். 1 மாத காலம் இதை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வயதாகிறதுனால சீக்கிரமாக அதோடைய பலன் கிடைக்காது. வழக்கமாக நீங்கள் என்ன லாக்ஸேட்டிவ் அல்லது ஸ்டூல் சாஃப்ட்னர் எடுத்துப்பீங்களோ எடுத்துக்குங்க, பட் அது கூட காலை உணவாக பழைய சோற்றை மட்டும் சாப்பிடுங்கன்னு சொன்னேன். 1 மாதம் கழித்து வரும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம், பெரிய ரிலீஃப் எனக்கு இல்லைங்க, ஆனால் இன்றைக்கி காலையில் எழுந்தால் 1/2 அன் ஹவரில் மோஷன் போகிறேன்,
பொதுவா நான் லாக்ஸேட்டிவ் போட்டாலும், ஸ்டூல் சாஃப்ட்னர் போட்டாலும் 11 மணி, 12 மணி ஆகும். ஆனா, இப்போ ஒண்ணுமே இல்ல. சாதாரணமா எழுந்துக்கிறேன். எழுந்த ஒரு 10 நிமிஷத்துல ஒரு முறை மோஷன் போறேன். டிஃபன் சாப்பிட்ட பிறகு இன்னொரு முறை போறேன். மாலை நேரங்கள்ல ஒரு முறை போறேன். வயிறு ரிலீஃபா இருக்கு. ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி ஹேப்பி. நான் இதே கன்டின்யூ பண்றேன். நான் பார்த்த டாக்டர்ஸ்ல நீங்க ஒருத்தர் தான் எனக்கு லாக்ஸேட்டிவ்னு ஒரு மருந்து எழுதி குடுக்காம, நீங்க சுலபமா இந்த உணவ சாப்பிடுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சீங்க. ரொம்ப நல்லா இருப்பீங்க. என்னோட வயசுக்கு உங்கள வாழ்த்துறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு போனார். இன்னைக்கு இதுதான் நிதர்சனமான உண்மை. நம்ம வீட்ல இருக்கக்கூடிய தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா, ஏன் குழந்தைகள் கூட மலச்சிக்கலால் போராடும்போது, அன்றைக்கு மலச்சிக்கலை நீக்கக்கூடிய மருந்துகளை நாம் தேடலாமே தவிர, நாம் அன்றைக்கும் ஏதோ தினசரி சாப்பிடக்கூடிய மருந்துகளுடைய பழக்கத்தை கொண்டு வரவே கூடாது. அந்த வகையில அந்த மாற்றத்தை உடலுக்குள் கொண்டு வந்து இவர்களை ஆரோக்கியப்படுத்தியது எதுனா, பழைய சோறு தான். அவ்வளவு சிறந்தது. இன்றைக்கு தோலுடைய ஆரோக்கியம். இன்றைக்கு பெருங்குடல் ஆரோக்கியத்துக்கும் தோலுக்கும் சம்பந்தம் உண்டு. இன்னைக்கு முகப்பருவால் ஆக்னேன்னு சொல்லக்கூடிய அந்த முகப்பரு நோயால் உடல் முழுவதும் பரவுகின்ற முகத்தில் ஏற்படுகின்ற கரும்புள்ளி நோயாக இருக்கக்கூடிய மங்கு சார்ந்த சிரமத்தால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா, ஒரே ஒரு மாற்றத்தை உணவில் பழைய சோறை சாப்பிடுகின்ற, நிறைய வெங்காயம் வைத்து மோர் வைத்து சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தையும், அதற்கு நீராகாரத்தை துணையாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வழக்கத்தையும் மட்டும் நீங்கள் வச்சு பாருங்களேன். அவ்வளவு பெரிய மாற்றத்தை உங்கள் உடம்பு ஏற்படுவதை பார்க்க முடியும். ஏன்னா இன்றைக்கு நம்மில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சிரமம், உடலுடைய ஆரோக்கியம் கெட்டுப்போவதற்கான காரணம் நாம் சாப்பிடுகின்ற உணவு தான் அப்படிங்கிற ஒரு அறியாமை நம்மக்கிட்ட இருக்கு. ஏன்னா நிறைய பேரை நான் பார்க்குறேன், எது உண்மை எது பொய்யினே தெரியாமல் இருக்காங்க. தோலுடைய ஆரோக்கியத்திற்காக 1000 ரூபாய் அல்ல, லட்சம் ரூபாய் செலவு செய்து கிரீம்களை பூசிக்கொள்பவர்கள் கூட இன்றைக்கு பழைய சோறை சாப்பிடுபவர்களுடைய தோல் ஆரோக்கியத்திற்கு முன் 1% கூட நிற்க முடியாதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. தமிழனுடைய இதிகாசங்கள்ல, புராணங்கள்ல, கவிதைகள்லாம் பெண்களை பற்றி வர்ணித்திருக்கக்கூடிய விதங்களை நீங்கள் பார்க்கும்போது, அத்தகைய அழகு இருக்கக்கூடிய பெண்கள் இன்றும் இந்த பூவுலகில் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி மனதில் வரும். சீவக சிந்தாமணியை படிச்சு பாருங்க, தொல்காப்பியத்தை படிச்சு பாருங்க. கலாச்சாரமாக மனிதன் உண்டு கொண்டிருக்கக்கூடிய உணவுகள், அந்த உணவில் ஒவ்வொரு உணவும் ஏன் அத்தகைய சிறப்பு வாய்ந்ததுங்கிற விஷயத்தை புரிஞ்சோம்னா, ஆரோக்கிய செல்வத்தை நாம் வெளியில் தேட வேண்டாம், நம்முடைய கலாச்சாரத்தில் தேடினாலே போதும். அந்த வகையில் தோல் ஆரோக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க, தோல் நோயோடு போராடி கொண்டிருப்பவர்கள், அது எந்த நோயாக வேணா இருக்கட்டும், கரப்பான், வெண்புள்ளி நோய்கள், சோரியாசிஸ் நோய்கள்னு நீங்கள் சொல்லக்கூடிய எந்த வகையான நோய்களாகவே நம்ம இருங்க, பழைய சாதத்தை உணவில் சேருங்க, அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். 9வது இன்றைக்கு குழந்தையின்மை நோய்ங்க. இன்றைக்கு குழந்தையின்மை நோய் இன்றைக்கு சமூகத்தை பாடாய்படுத்துவதை பார்க்கிறோம். இன்றைக்கு குடல் சுரக்கக்கூடிய நிறைய வகையான அமிலங்கள், இந்த அமிலங்கள்ல மனிதனுடைய இனப்பெருக்க மண்டலத்தை தூண்டக்கூடிய சில வகையான அமிலங்கள்ல மிக முக்கியமான அமிலமாக இருக்கக்கூடிய பெண்மைத்தன்மைக்கான ஹார்மோன்னு சொல்லக்கூடிய ஈஸ்ட்ரோஜனும், ஆண்மைத்தன்மைக்கான ஹார்மோன்னு சொல்லக்கூடிய டெஸ்டோஸ்டிரானும் இன்றைக்கு அதிக அளவில் சுரப்பதற்கு காரணம் உங்களுடைய குடல் ஆரோக்கியம் தான். டெல்லியில் இருக்கக்கூடிய ஆண்ட்ராலஜி சார்ந்த ஒரு ஆராய்ச்சி, எய்ம்ஸில் நடந்த ஆராய்ச்சி, அந்த ஆராய்ச்சியில் எந்த மருத்துவ ரீதியான காரணமும் இல்லாமல் குழந்தையின்மை நோயோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய 100 தம்பதிகளை எடுத்து அதில் 50 தம்பதிகளுக்கு ப்ரோபயாட்டிக் சார்ந்த உணவுகளை கொடுப்பதும், மற்றும் ஒரு 50 தம்பதிகளுக்கு காலை உணவாக வெறும் பழைய சாதம், ட்ரெடிஷ்னலாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பழைய சாதம் சார்ந்த உணவுகளை கொடுப்பதும், இந்த 2 விஷயத்தையும் 6 மாத காலம் தொடர் ஆராய்ச்சியாக நடத்தி நோயாளிகளுடைய அந்த குணம் மற்ற விஷயங்களை டாக்குமெண்ட் செஞ்சு பார்க்கும்போது, வழக்கமாக கொடுக்கக்கூடிய ப்ரோபயாட்டிக் மருந்துகளை சாப்பிட்டவர்கள் அனைவருக்குமே ஒரு 17லிருந்து 21% வரை ஹார்மோன்களுடைய பாசிட்டிவ் சேஞ்ச் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. மற்றும் இருக்கக்கூடிய அந்த 50 பேரை பார்க்கும்போது 64லிருந்து 71% வரை இந்த மாற்றம் இருந்ததுன்னு சொன்னாங்க. பாருங்களேன், விலை கொடுத்து வாங்கக்கூடிய விலை உயர்வான ப்ரோபயாட்டிக்ஸ் மருந்துகள், இன்றைக்கு ஒரு மாதத்திற்கு உங்களுக்கு ப்ரோபயாட்டிக்ஸ் நல்ல தரமான ஆர்கானிக் மருந்துகள் வேணும்னா அதோட விலை குறைந்தது 5000 ரூபாய். ஆனால் அதே ஒரு மாதத்திற்கு ஒரு கைப்பிடி சோறு நீராகாரமாக பழைய சாதமாக நீங்கள் சாப்பிடுவதற்கு உங்களுக்கு தேவையானது வெறும் மனதும் பொறுமையும் தான், வேற ஒன்றுமே கிடையாது. இதுக்காக சாப்பாடு வடிக்க போகிறதில்லை, ஏற்கனவே வடித்த சோறில் கொஞ்சம் எடுத்து வைக்க போகிறோம். எதற்காக இதை சொல்கிறேன்னா, நிறைய நேரங்களில் நம்மிடம் இருக்கக்கூடிய சத்தை விட்டு வெளியிடங்களுக்கு சென்று உணவுகளை தேடுகின்ற
இது நல்லது அது கெட்டதுங்கிற பாகுபாடோடு வைத்திருக்கக்கூடிய குணம் நம்மில் நிறைய பேருக்கு உண்டு. ஆனால் பழைய சோறை மட்டும் உணவாக சாப்பிடுங்க. குழந்தை இல்லாத தம்பதிகள் கூட குழந்தை பெறுவதற்கு அவர்களுடைய ஹார்மோன்கள் இயற்கையாக அதிகமாவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். தூக்கம்ங்க. இன்னைக்கு பழைய சோறை சாப்பிட்டீங்கன்னா எது வருதோ இல்லையோ தூக்கம் வருதுன்னு நீங்கள் பார்க்க முடியும். என்னோட ஃபேவரட். நான்லாம் காலை நேரங்களில் மட்டும் இல்லை, சில நேரங்களில் வீட்டுக்கு வரும்போது வீட்டிலேருந்து கிளம்பும்போதே எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு போவேன், கொஞ்சம் பழைய சோறு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருங்கன்னு. நைட்டு 9:30-10 மணிக்கு வந்து அந்த தண்ணீரை குடிச்சிட்டு அந்த சோறில் கொஞ்சம் தயிர் போட்டு சாப்பிடுகின்ற ஒரு வழக்கம் ஒரு 15 வருடங்களுக்கு முன்பு 2010 2008 வருடங்கள்லாம் எனக்கு உண்டு. காலை 5:30 மணிக்கு நான் கிளினிக் போவேன். பெரும்பாலும் எனக்கு அங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்காது. வெளி உணவுகளை தவிர்ப்பது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நைட்டு 9 மணிக்கு முடியும், 9:30 மணிக்கு கிளினிக் முடியும். கோடம்பாக்கத்திலிருந்து என்னோடய வீடு அப்போ கோயம்பேடில் இருந்தது. நான் மெதுவாக வந்து சேர்றதுக்கு ஒரு 1 மணி நேரம் ஆகும். வீட்டுக்கு வந்து குளியலை முடித்து ஒரு தியானத்தை முடித்து சாப்பிட உட்காரும்போது 10:30 மணி இருக்கும். அந்த 10:30 மணிக்கு அந்த பழைய சாதத்தை என்னுடைய பாட்டியார் செய்த அந்த நார்த்தங்காய் ஊறுகாயோடு சாப்பிடும்போது இருக்கக்கூடிய சுகம் இருக்கு இல்லையா, அருமையான சுகம். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் படுத்தோன்னு வச்சுங்களேன், 2 நிமிடம் தாங்க. எப்படி தூங்குறோன்னே தெரியாது. 2 நிமிடம் தான். குழந்தை போல தூங்கும். காலையில் திரும்பவும் 3:30 மணிக்கு எழுந்திரிச்சு வேலையை பார்க்க ஆரம்பிப்போம். இது வழக்கமாக மாறிப்போனதற்கு காரணம் ஆழ்ந்த தூக்கம். இன்றைக்கு தூக்கமின்மை நோயினால் போராடக்கூடியவர்கள் நம்மில் யாராவது இருந்தோம்னா இதே பழைய சோறை மாலை நேரங்களில் எடுத்துக்கொள்ள முடியுமான்னு பாருங்க. இன்றைக்கு சாதாரண சத்து குறைபாடிலிருந்து புற்றுநோய் வரை தடுக்க குணமாக்க ரொம்ப அழகான இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இன்றைக்கி புற்றுநோயாளிகள் நிறைய பேருக்கு கீமோதெரப்பி ரேடியோ தெரப்பி நம்ம கொடுக்குறோம். கீமோதெரப்பியுடைய பக்க விளைவுகள், ரேடியோ தெரப்பியோட பக்க விளைவுகள்னு நிறைய விஷயங்களோடு நாம் போராடி கொண்டிருக்கிறோம். இந்த மருந்துகளை உட்கொள்ளும் போது உடலில் ஏற்படுகின்ற பக்க விளைவுகள் தடுக்க முடியாத பக்க விளைவுகள். ஆனால் வேறு வழி இல்லை, இந்த மருந்துகளை எடுத்துத்தான் ஆக வேண்டும்னு கட்டாயப்படுத்தப்படுவதையும் பார்க்கிறோம். அப்போ என்ன செய்து நம்முடைய ஆரோக்கியத்தை வளர்த்து கொள்ள முடியும் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் என்ன தெரியுமா? பழைய சோறு தாங்க. என்னிடம் வருகின்ற எல்லா புற்றுநோயாளிகளுக்கும் நான் பரிந்துரைக்கக்கூடிய காலை உணவு எதுனா இந்த பழைய சோறு தான். நான் ஸ்பெசிஃபிக்காகவே சொல்லுவேன், நீங்கள் என்ன வேணால் ட்ரீட்மெண்ட் எடுங்க, என்ன வேணால் மருந்து சாப்பிடுங்க, ஆனால் தயவு செய்து பழைய சோறை உங்கள் உணவில் சேருங்க. பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு அம்மா மார்பக புற்றுநோய்க்காக சிகிச்சைக்கு வந்திருந்தாங்க. நம்முடைய சிகிச்சையில் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி மாடர்ன் மெடிசன் சிகிச்சைக்கு போயிருந்தாங்க. அவங்களுக்கு நிறைய ஊசி மருந்துகள் கொடுக்கப்பட்டு அவர்களுடைய புற்றுநோயுடைய தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி இன்டகிரேட்டட் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய மாடர்ன் மெடிசனும் நம்முடைய மருந்தும் சேர்ந்த சிகிச்சைக்கு ஏன் நாம் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு புத்துணர்வு ஏற்பட்டு அங்கே இருக்கக்கூடிய மருத்துவரே பரிந்துரைத்து வந்து இந்த மருந்துகளை எடுக்க ஆரம்பித்த போது அவர்களால் ஒரு வேளை உணவு கூட சாப்பிட முடியாத அளவுக்கு உமட்டலும் வாந்தியும் பயங்கரமாக இருந்தது. அப்போ அவங்க என்கிட்ட கேட்டாங்க, நான் என்ன சாப்பிட்டோம் அப்படின்னு. நான் சொன்னேன், முதல்ல உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய பித்தத்தையும் சூடையும் குறைக்கணும்னா நீங்கள் சாப்பிட வேண்டியது பழைய சோறு தான். எப்படி பழைய சோறை செய்யணும்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஒரு வாரம் கழித்து ரிவ்யூ கால் பேசும்போது 3 வேளையுமே பழைய சோறு சாப்பிட்றாங்க, பரவாயில்லையா அப்படின்னு அவங்க கணவர் கேட்டார். நான் சொன்னேன், அந்த அம்மா சாப்பிட்டா போதும், தயவு செய்து சாப்பிட வைங்கன்னு. 3 வேளையும் அவர்கள் சாப்பிட்டார்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 6 மாத சிகிச்சையில் வெறும் 7% தான் புற்றுநோய் இருக்குது. 93% புற்றுநோய் சரியாகிவிட்டது. இயற்கை மருத்துவம், பழைய சோறு, நவீன மருத்துவம் 3ம் சேர்ந்து வேலை செய்யும் போது அவங்களோட ஆரோக்கியம் அவ்வளவு பெரியதாக மாறிவிட்டதை பார்க்கிறோம். அந்த வகையில் மிக வேகமாக இன்றைக்கு புற்றுநோயை கட்டுப்படுத்த, தடுக்க, குணப்படுத்த உதவக்கூடிய புற்றுநோய்க்கு பழைய சோறு மருந்தல்ல. ஆனால் புற்றுநோய் சிகிச்சை இல்லாமல் இருக்கும்போது நம்ம உடலுக்கு தேவையான அந்த ஆற்றலை கொடுக்க, அந்த ஒவ்வொரு அணுக்களுக்கு தேவையான ஆற்றலை பலப்படுத்த மிகச்சிறந்த ஒரு மருந்து உணவு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பழைய சோறு தான். ஆனால் யார் பழைய சோறை சாப்பிடக்கூடாது, இதையும் நம்ம கவனிச்சிக்கணும். சிறுநீரக நோயோடு போராடி கொண்டிருப்பவர்கள் நிச்சயமாக பழைய சோறு சாப்பிடக்கூடாது. ஏன்னா பழைய சோறு ஒரு நேச்சுரல் ஓஆர்எஸ்ன்னு சொல்லுவோம். அதில் சோடியம் பொட்டாசியம் சார்ந்த மூலக்கூறுகள் நிறைய இருக்குது. அப்போ ஏற்கனவே சிறுநீரக நோயோடு போராடிட்டு இருக்கீங்கன்னா நிச்சயமாக பழைய சோறு நீங்கள் எடுக்கக்கூடாது. அதே போல் இதய மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள், நிமோனியா காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு மீண்டவர்கள், ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா கட்டுப்படாத இரத்த சர்க்கரை நோயோடு போராடி கொண்டிருப்பவர்கள் கூட ஒரு முறை
மருத்துவ ஆலோசனையோடு இந்த நோயை அணுக வேண்டுமே தவிர, மருத்துவ ஆலோசனை இல்லாமல் இந்த நோயை அணுகக்கூடாது. அந்த புரிதல் நம்ம எல்லாருக்கும் வேணும். ஏன்னா, இன்றைக்கு நம்மில் நிறைய பேர் மறந்து போகின்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஒரு உணவு நல்ல உணவு, யார் வேணாலும் சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு நினைப்போட தான் நம்ம இருக்கோம். ஆனா மிகப்பெரிய தவறு. இன்றைக்கு ஒரு உணவு என்னதான் நல்ல உணவாக இருந்தாலும் கூட, அந்த உணவை மாற்றி உடலை ஆரோக்கியப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது, அந்த உணவை மாற்றி உடலில் இருக்கக்கூடிய அணுக்களை மீட்டெடுத்து உடலுடைய ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க வேண்டும்னு வரும்போது, எது நமக்கு நல்லது, எது நமக்கு கெட்டதுங்கிற புரிதலோடு இருக்க வேண்டும். பழைய சோறு ஒரு அமிர்தம் தான், சந்தேகமே கிடையாது. ஆனால் சிலருக்கு அது விஷமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக சிறுநீரக நோயாளிகளுக்கு கவனமா இருக்கணும். ஆஸ்துமா நோயாளிகளுக்கு அது ஆகாது. அடிக்கடி நெஞ்சில் சளி பிடித்து ஒவ்வாமையோடு போராடுபவர்களுக்கு அது ஆகாது. அவர்கள் அவர்களுடைய மருத்துவர்களை சந்தித்து கலந்து ஆலோசிக்கணும். இல்லை நம்ம மருத்துவமனைக்கு தொடர்பு கொள்ளுங்க, உங்கள் நோயை சொல்லுங்க, சாப்பிடலாமா வேணாமான்னு நான் சொல்லித்தர சொல்கிறேன். மருத்துவர்கள் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. இன்றைக்கு உடலுடைய ஆரோக்கியத்தை நாம் மேம்படுத்த வேண்டும்னா கோடி ரூபாய் தேவையில்லை. சிறு மனநிலை மாற்றம், சிறு பழக்க மாற்றம், அதோடைய ஆரம்பமாக இந்த பழைய சாதத்தை நாம் சாப்பிடுகின்ற ஒரு வழக்கம் இருக்கட்டும். இன்றைக்கு நான் திருநெல்வேலியில் இருக்கேன். இன்றைக்கு திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய இந்த ஹோட்டலில் இன்றைக்கு காலை உணவாக நான் சாப்பிட்டதும் பழைய சோறு தான். அவ்வளவு சுவையான ஒரு சோறு, அழகாக அது கூட மோர், கொஞ்சம் கட்டி தயிர். ரொம்ப விசேஷமாக இங்கே பார்த்தீங்கன்னா பாதாம் பாலிலிருந்து எடுக்கக்கூடிய தயிர் இருக்கும். அவ்வளவு சுவையாக இருக்கும். இங்கே செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு அவ்வளவு சிறப்பாக இருந்தது நாள். அமாவாசையாகி இருக்கக்கூடிய இன்றைக்கு நம்ம சாப்பிடும்போது அவ்வளவு சிறப்பாக இருந்ததுன்னே நம்ம சொல்லலாம். ஒரு 100 நாள் சேலஞ்ச் எடுங்க. இன்றைக்கி தோல் நோயோடு, உடல் சூடோடு, தலைமுடி சிரமத்தோடு, மலச்சிக்கலோடு, தீர்க்க முடியாமல் இருக்கக்கூடிய நெஞ்சு எரிச்சல் போராட்டத்தோடு, மன அழுத்தத்தோடு, என்ன உணவு சாப்பிட்டாலும் எனக்கு ஜீரணமாகவில்லை, வயிற்றால் போகிக் கொண்டிருக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஐபிஎஸ் நோயோடு போராடி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த நோயுமே இல்லை நான் நல்லா தான் இருக்கேன், இன்னும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய மனநிலையோடு இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் யாராக இருந்தாலும், முதல்ல இன்றிலிருந்து உங்கள் உணவை பழைய சோறு, காலை உணவாக பழைய சோறு குறைந்ததாக வாரத்திற்கு 2 நாள் அல்லது 3 நாள் மாற்ற முடியுமான்னு பாருங்கள். இந்த பழைய சோறு சாப்பிடுவதால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பயன்களை இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் வந்து, எப்போவுமே நமக்கு கிடைத்த நல்ல அனுபவங்களை நாம் பகிர்ந்து கொள்ளும்போது அதை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு, ஆனால் பயத்தோடு இருப்பவர்களுக்கு அது ஒரு பெரிய வழிகாட்டியாக அமையும். இன்றைக்கு நல்ல கும்மிருட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு ஒரே ஒரு விளக்கு கொடுங்களேன், அவங்களோட மனதில் ஏற்படுகின்ற புத்துணர்ச்சி அவர்களுடைய வாழ்க்கையை எவ்வாறு பிரகாசிக்க வைக்கிறது. அத்தனை சிறப்பு உடைய ஒரு விஷயமாக நம்முடைய வாழ்க்கை மாற இது பெரிய அளவில் உதவிகரமாக இருக்கும். அந்த வகையில் இந்த பழைய சோறு சார்ந்த இந்த வீடியோவை உங்களோட கம்யூனிட்டியில், உங்களோட சோஷியல் மீடியாவில், உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில், உங்கள் டெலகிராம் ஸ்டேட்டஸில், ஏன் உங்களுக்கென்று இருக்கக்கூடிய நட்பு வட்டாரங்களுடைய கம்யூனிட்டியிலலாம் ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்கள். பழைய சோறு இயற்கையும் இறைவனும் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருமருந்து. இதை முறையாக நாம் சாப்பிட்டாலே போதும், ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.